வணக்கம் நண்பர்களே. மாகாண ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சபைகளை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முடியாது. மாகாண சபை நிர்வாகத்தை மேற்பார்வை செய்வதும் அதை தலைமையை ஒருங்கிணைத்து ஜனாதிபதியோடு கலந்தாலோசிப்பது, அவர்களுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பது தான் மாகாண சபை ஆளுநரின் அதிகாரம். சபையின் தவிசாளராகவோ அல்லது சபையின் தலைவராகவோ இருப்பவர் இந்த சபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அந்த ஆளுமையை இழந்துவிட்டால் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவிக்க வேண்டும். அந்த சபை பதவி இழக்கின்றது அல்லது அதுக்கு பெரும்பான்மையிலே, எனவே மீண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த சபையை கலைக்க வேண்டும். அது அந்த சபை தான் தீர்மானிக்கப் போகிறது. மீண்டும் தேர்தல் வேண்டுமா அல்லது மாற்று ஏற்பாடு செய்யப்படுகிறதா? அதுதான் ஒழுங்கு. உள்ளூராட்சி அதிகாரங்களிலே ஆளுநர் தலையிட முடியாது. மாகாண அமைச்சுக்களில் தான் தலையிட முடியும். துஷ்பிரயோகம் இடம்பெற்றால் அது சம்பந்தமாக விசாரணை நடத்தி விசாரணையை ஜனாதிபதிக்கோ அல்லது விசாரணை கமிஷனுக்கோ பரிந்துரைத்து அல்லது நீதிமன்றத்தின் மூலமோ அனுகூலமோ அல்லது சாதகமோ பாதகமோ பரிசீலிக்க முடியுமே ஒழிய நேரடியாக அதை செய்ய முடியாது. எப்படி செய்தார்? உள்ளூராட்சி பிரதிநிதிகளை மாகாண ஆளுநர் கை வைக்க முடியாது. எப்படி அவர் வைத்தார்? உங்களுக்கு தெரியும். மாகாண அமைச்சை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதன் செயல்திறனையோ அல்லது செயலாற்று தன்மையையோ அவரால் எதுவும் செய்ய முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்து ஆளுநர் ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்தால் அந்த ஆட்சியை கலைக்கலாம். ஜனாதிபதி தான் கலைக்கலாம், ஆளுநர் கலைக்கலாம். பதவிக்காலம் முடிந்த பின் ஆளுநரிடம் போகிறது மாகாண சபையின் அதிகாரம். பதவி இழந்தால், பதவி காலம் நிறைவடைந்தால் தேர்தல் நடைபெறும் வரை. ஆனால் மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன் ப்ரொவின்சியல் கவுன்சில் ப்ரிசீடிங் கவர்னர் அவ்வளவுந்தானே ஒழிய ஆரம்பித்து வைப்பதும் அதை கலைப்பதென்று சொன்னால் மாகாண சபையின் பரிந்துரை இல்லாமல் கலைக்க முடியாது. நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் ஜனாதிபதி கலைக்கலாம் என்று இருக்கிற சரத்து போல் மாகாண அதிகாரத்துக்கு இல்லை. எனவே அதற்காகத்தான் அவர்கள் இப்போ இராணுவத்தை ஓய்வு பெற்றவர்களை போட்டார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மூலம் நிர்பந்திக்க முடியும் அரசியல் நிர்ணயத்தை. அதற்காகத்தான் இராணுவ தளபதிகளையும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளையும் அந்த காலத்தில் நியமித்தார்கள். போலீஸ் மா அதிபர், இராணுவ வீரர். எனவே நேரடியாக ஆளுநர் பிரதேச செயலகங்கள், அதாவது பிரதேச சபைகளின் உறுப்பினர்களை எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு புறம்பாக இருக்கிறது. ஆளுநர் ஒரு ஆணையாளரை நியமித்து உள்ளூராட்சி சபைகளுக்கு நெருக்குதல் கொடுக்கலாம். கணக்காய்வு சம்பந்தமாக அல்லது ஏதாவது சுற்றுநிறுவனங்கள் மூலம் முடக்கலாம் சபையின் செயற்பாடுகளை. ஆனால் உறுப்பினர்களை பதவி நீக்கமோ தகுதி நீக்கமோ செய்ய முடியாது. என்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் சட்டத்தின் போன்ற, அதாவது ஒரு சட்டத்தரணின் மூலம், இந்த கமிஷன் ஆஃப் ஓத் மூலம் தான் அவர்கள் பதவியேற்றுகிறார்கள். எனவே அவர்கள் குறிப்பிட்ட காலம், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட காலம் வரை அவர்களுடைய பதவியை எந்த ஆறாலும் பறிக்க முடியாது. அவர்கள் இறந்தாலே ஒழிய மற்றும்படி அவர்களுக்கு வேணாம் என்று ராஜினாமா செய்தால் ஒழிய மற்றும்படி இதில் தலையிட முடியாது. ஆனால் ஆளுநர் எப்படி தலையிட்டாருன்னு தெரியாது. இட்ஸ் எ லோக்கல் கவர்னிங் பாடி. இதில் அவர் தலையிட முடியாது. அதான் பிரச்சனை. என்னென்ன, நீங்கள் உள்ளூராட்சி சபைகளிலே நீங்கள் சபையை கூட்டி ஆளுநர் நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி நீங்கள் நேர ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். உள்ளூராட்சி சபை ஆணையாளருக்கு அனுப்பினால் அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சுக்கு அனுப்பி அங்கே ஜனாதிபதியோடு கலந்து கொள்ளலாம். என்றால் இது பிரதேசங்களின்குள் மாநகர சபை பிரதேச சபைகளில் தலையிட முடியாது. அதற்கு எல்லை நிர்ணயம் இருக்குது. அதுபோல்தான் மாகாண ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது, மாகாண சபைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது தனி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு எல்லாத்தையும் கையாளுகிறது, நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எனவே சில விதிமுறைகளிலும் சரத்துக்களும் பதவியிலிருந்து நீக்குவதற்கோ அல்லது பதவி இறக்குவதற்கோ பயன்படுத்த முடியாது. ஆளுநர் வேண்டுமென்றால் அதை தடுக்கலாமே ஒழிய அவருடைய மக்கள் பிரதிநிதி என்கின்ற தன்மையை இழக்க செய்ய முடியாது. என்றால் வாக்களித்து வந்திருக்கிறார், சட்டத்தின் முன் அவர் சத்தியப்பிரமாணம் செய்திருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் அந்த மாகாண சபைகளோ அல்லது உள்ளூராட்சி சபைகளோ அவர்களுடைய பதவிக்காலம் முடியும் வரை அவர்களுடைய பதவியை பறிக்க முடியாது.
எப்படின்னு எனக்கு விளங்கவில்லை. இப்போ நீங்கள் கேட்டபடியே நான் சொல்கிறேன். மக்கள் பிரதிநிதிகளை நேரடியாக ஆளுநர் கையகப்படுத்தவும் முடியாது, கையாளவும் முடியாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. இது செல்ஃப் கவர்னிங் ஆதரைஸ் லோக்கல் பாடி, லோக்கல் கவர்மெண்ட் இதான் சொல்கிறது. லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் எப்படி கவர்னர் வந்ததுக்கு தலைவர். நன்றி.